ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோவா மண்புழு இதெல்லாம் செடி வைக்கிறது கிடைக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பாட்டில் நிறையா மண் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற வாழைப்பழ தோலெல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே போட்டு நீங்கள் புதைச்சி வச்சுட்டாவே போதும். ஒரு 15லேருந்து 20 நாள் கழித்து நீங்கள் பார்த்தா நிறைய மண்புழு உருவாகியிருக்கும். இந்த மண்ணையே 2-3 பாட்டில் நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பிரித்து ஒரு பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு 3 செடி 4 செடிக்கு நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். இதிலே நிறைய மண்புழு உருவாகியிருக்கும். அந்த வாழைப்பழத்தோல் மக்கி அதுலேருந்து நிறைய மண்புழு உண்டாகும். வேஸ்ட்டாக வாழைப்பழத்தோலாம் தூக்கி போடாத ஒரு மண் சட்டியில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் தண்ணி தெளித்து வச்சிங்கன்னா மற்ற செடி வைக்கும்போது இந்த மணல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து போட்டு வச்சிங்கனாவே செடி சூப்பராக நல்லா செழிப்பாக வரும். மண்புழு உரமும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஐடியா நம்பர் 2, நிறைய பேர்த்துக்கு இந்த பனி நாளில் கை கால்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வறட்சியாக கோடாக தோல்லாம் ஒரு மாதிரி செதில் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி உள்ளவங்க அந்த வாழைப்பழ தோலில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிங்களா அந்த ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சைனிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி கை காலில் நீங்கள் எங்கே வேணாலும் தேய்க்கலாம். வாழைப்பழ தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாத. வறட்சியாக இருக்கிற ஸ்கின் மேலே நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இடம் நல்லா சைனிங்காக பலன்னு இருக்கும். பாருங்கள், தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா ஃபேஸாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு பலன்னு இருக்கும் ஸ்கின்னு. ஐடியா நம்பர் 3, கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்கும் போது துணி வச்சு துடைக்கும் போது அந்த தண்ணியோட டாட்டு லைட்டாக திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழ தோலை வச்சு நீங்கள் தேய்ச்சி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணி போட்டு துடைச்சி பாருங்கள். அந்த மாதிரி அந்த தண்ணியோட கரையை திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழ தோலை க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தேய்ச்சி துடைச்சிட்டு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத துணி வச்சு துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கும் நீங்கள் வாழைப்பழ தோலை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரை மாதிரி இல்லாத நல்லா பளிச்சுன்னு இருக்கும், புது ஸ்டவ் மாதிரியே. இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பழ தோல் வச்சு க்ளீன் பண்ண அந்த இடத்துக்கும் சாதாரணமாக தண்ணி வச்சு தொடச்ச இடத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அதே பக்கத்தில் பாருங்கள், அந்த தண்ணியோட திட்டு கரை அப்படியே தெரியுது பாருங்கள். சாதாரணமாக ஈர துணி போட்டு துடைச்சதுக்கும் இந்த வாழைப்பழ தோல் போட்டு துடைச்சதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோவிலுக்கெலாம் போவோம், தீபம் ஏற்றுவோம், ஏற்றிட்டு அந்த தீக்குச்சியை அங்கே கோவிலே எங்கேயாச்சும் கண்ட இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்ட இடத்துல போடாத அதை மறுபடியும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 பாக்ஸ் எடுத்துங்க. ஒரு பாக்ஸில் தீக்குச்சி இருக்கும், ஒரு பாக்ஸு காலியான பாக்ஸு. இது வந்து காலியான பாக்ஸு, அடி பாக்ஸில் வந்து தீக்குச்சி இருக்குது. மேலே கீழே எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 2 பாக்ஸையும் ஆனால் ஒட்டிடுங்க. பாருங்கள், மேலே இருக்கிற பாக்ஸில் தீக்குச்சி இருக்குது. இப்போ இந்த மாதிரி தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு அந்த குச்சை கோவிலே போடாத கீழே ஒரு காலி பாக்ஸ் வச்சு நம்ம ஒட்டியிருக்கோம். அந்த பாக்ஸ்லேயே உள்ளுக்கு நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் எடுத்து வெளியில் போட்டுடலாம். அந்த பாக்ஸில் வைக்கும்போது கண்டிப்பாக நெருப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நெருப்பெல்லாம் எதுவும் இல்லை. அடியில் காலி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஐடியாவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட் வாங்கின பாக்ஸ் தான். மூடியில் சின்னதாக ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம். இப்போ கோவிலுக்கு போனால் தீப்பெட்டியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போனால் ஆயில் பட்டு நமுத்து போகும், கோவிலில் போய் எரியாது தீப்பெட்டி. அதுக்காக ஒரு ஐடியா, நம்ம சின்ன பாக்ஸில் திரி சூடம் தீப்பெட்டி பூ மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் கட் பண்ணி சாமிக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிஸ்டர் எப்போதும் இருக்கிறது ரொம்ப நல்லது. சாமிக்கு தீபம்லாம் போட்டோன்னா அந்த திரியெல்லாம் கையெல்லாம் முறுக்கி விடும்போது கையெல்லாம் ஒரே ஆயிலாகிடும். கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் 2 அதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி எப்போதும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்போதும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, முட்டை தோல் வந்து நம்ம வந்து மிக்ஸி நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு போட்டு வச்சா நல்லா ஷார்ப்பாகும். நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தூளாக பொடிச்சு விட்டுட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 நாள் இந்த முட்டை தோலை ஊற வச்சிடணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது தொட்டியில் செடி வச்சுருந்தாலும் சரி, எங்கே செடி வச்சுருந்தாலும் சரி, பூச்செல்லாம் ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி இருக்கும், நிறையா பூச்சி மேலே உட்காரும். இந்த 3 நாள் ஊறின தண்ணியை ஒரு பாக்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி செடிக்கு மேலெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலும் அந்த பூச்செல்லாம் இறந்துடும், செடி நல்லா செழிப்பாக வரும். இப்போ மணி பிளான்ட்லாம் நீங்கள் வீட்டிலே வளர்த்திங்கன்னா அதுக்கெலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா மணி பிளான்ட் சூப்பராக வரும். இது ஜாமான் வாங்கினா சாஸ் வாங்கின பாட்டில் தான். இந்த பாட்டிலை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நம்ம பால் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்பலாம். நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தான் எங்கள் பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்புவேன்.
இப்போ வாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாம். சில பேர் இதுலேயே மணி பிளான்ட்லாம் நம்ம வைக்கிறோம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த ஐடியா. தண்ணி பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 4 நாளைக்கு இருக்க ஒரு டைம் இந்த மாதிரி முட்டை ஊற வச்ச தண்ணி அதில் ஊற்றினீங்கன்னா எந்த செடி மணி பிளான்ட்ல எந்த செடியாக இருந்தாலும் நல்லா சூப்பராக வரும். அந்த செடிங்களுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றினீங்கன்னா செடி நல்லா செழிப்பாக சூப்பராக வரும். முட்டையை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த செடிங்களுக்கு ஊற்றுங்க, இல்லை ப்ரெஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றவும் வைக்கலாம், இல்லை ப்ரெஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மணி பிளான்ட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் கழித்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி மாற்றும் போது இந்த மாதிரி முட்டை தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைங்க. செடி நல்லா செழிப்பாக சூப்பராக வரும். இந்த முட்டை தண்ணியை நீங்கள் கிச்சனில் இந்த ஓர சைடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை எதுவுமே இருக்காது. முட்டை தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாத, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த சின்ன கவர் வச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஐஸ் கட்டி இதில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இல்லை பூண்டெல்லாம் உள்ளுக்கு வச்சு தட்டுனா எவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படின்னு நிறைய இந்த சின்ன கேரி பேக் வச்சு நம்ம ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறோன்னா, நம்ம கல் வச்ச தோடு, ஜிமிக்கி, இந்த ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் தைக்கிற டைலருங்கெலாம் நிறைய ஜமிக்கெலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போடாது இந்த மாதிரி சின்ன சின்ன கவர் போட்டு நீங்கள் தனித்தனியாக வச்சுட்டா ஒன்றோட ஒன்று சிக்காத இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக என்ன இருக்குது இந்த பாக்ஸில், என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைலரிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பாருங்கள், ஹெட்ஃபோனு, மைக் செட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் வெளியூருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு நீங்கள் அடைச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்கிக்கும், பிஞ்சிடும் ஒரு சில டைம். இந்த மாதிரி கவர் போட்டு பாக்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹெட்ஃபோன் தனியாக, மைக் தனியாக, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த பாக்ஸ் வந்து நான் வாட்ச் கடையில் தான் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்ச் கடையில் பாருங்கள், இந்த லைனில் ஒரு லைன்லேயும் ஒரு வாட்ச் இருக்கும். நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள், கொலுசு ஸ்டோர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட எத்தனை செட்டு கொலுசு இருக்கோ இந்த மாதிரி கொலுசை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், வாட்ச் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்ணாடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ரிவ்யூஸ்க்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வாட்ச் வாங்கும்போது இந்த பாக்ஸ் கூட கேட்டிங்கன்னா கடையிலேயே தருவாங்க. இல்லை நம்மளே வேணாலும் பேப்பர் இந்த மாதிரி மடக்கி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதுவுமே ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொலுசு செட்டாக வச்சுட்டு, இல்லைனா கண்ணாடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா வாட்ச், நிறையா வாட்ச் 4-5 வாட்ச் இருந்துன்னா அந்த வாட்சை கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். இல்லை கண்ணாடி 4-5 கண்ணாடி வச்சுருக்கீங்கன்னா அந்த கண்ணாடி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி பாக்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது 4-5 வாட்ச் வைக்கலாம், 4-5 கண்ணாடி வைக்கலாம். எடை நமக்கு நல்லா சேவ் ஆகும். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வாட்சுக்கு வாங்க போனீங்கன்னா கடையில் இந்த பாக்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. ஒரு ஷால் இப்போ ஒயிட் கலர்னால் ஒரு 4-5 ட்ரெஸ்க்கு நம்ம போடுவோம். பிளாக்னா ஒயிட்டு பிளாக்லாம் நமக்கு காமனான ஷால் தான், அதனால் நிறைய ட்ரெஸ்க்கு யூஸ் ஆகும். ஷாலை எப்படி நம்ம மடித்து அரேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோலாக சுற்றிட்டு இதில் நம்ம ஜடைக்கு வேஸ்ட்டான ரப்பர் பேண்ட்லாம் இருந்தால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ரோலாக நீங்கள் சுருட்டி ஒரு பாக்ஸில் வச்சிங்கன்னா என்ன கலரு அப்படின்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய நமக்கு இடமும் சேவ் ஆகும், கம்மியான இடமா சேவ் ஆகும். இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுருங்க. அட்டை பாக்ஸ்லாம் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக மடித்து அந்த ஷால் வந்து பிரியாத இருக்கிறதுக்காக ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இதில் எப்படியும் ஒரு 10 ஷால் வரைக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இது சின்ன பாக்ஸு, பெரிய பாக்ஸாக இருந்தால் எல்லா ஷாலுமே நீங்கள் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கலர், என்ன நமக்கு தேவையோ தேவையான கலரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணாடி வாங்குகிற பாக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போடாத, இந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சு நான் ரிவ்யூஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்மளோட நகையெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, வெளியூர் போகும்போது இதில் என்னென்ன போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். இப்போ ஒரு சார்ட்டு தான், பிளாக் கலர் சார்ட் பேப்பர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக மடக்கிட்டு அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 3 பிரிவாக பிரிச்சுட்டேன். எங்கேயாச்சும் வெளியூர் போகும்போது இந்த மாதிரி மாத்திரைலாம் போட்டு காலைக்கு, மதியத்துக்கு, நைட்டுக்குன்னு பிரித்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா,
நம்ம கவரிங் வளையல்லாம் வாங்கினா பாக்ஸ் போட்டு தருவாங்க. நகை கடையிலையுமே பவுன் வாங்கும்போது பாக்ஸ் போட்டு தருவாங்க. அந்த பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. பொட்டெல்லாம் வாங்கினா சின்ன கவரில் தான் தருவாங்க. கவரில் வச்சு அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாக்ஸில் கொட்டி வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் ஒன்று எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செயினெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கவரிங் நகைலாம் போட்டுட்டு போயிட்டு வந்து அப்படியே நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா காற்று பட்டு சீக்கிரமாக கருத்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு கொஞ்சம் பவுடர் அதில் போட்டு விட்டு தூவி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கருக்காத இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் தூக்கி போடாத. பொட்டு, வளையல், செயின், கிளிப்பு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பீதாம்பரி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுனா, 1/2 கப் கோதுமை மாவு, சால்ட்டு, துணி துவைக்கிற பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வினிகர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக நம்ம ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சமாக கலர் ஃபுட் கலர் விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த பித்தளை பாத்திரத்தில் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறிய பிறகு தேய்ச்சி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாமே நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியில் எப்படியெல்லாம் இட்லி ரெடி பண்ணுறது, ஆப்பம் ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.